ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். தினந்தோறும் நம்ம காலை மாலை இரு வேளையும் டீ சாப்பிடுவோம், இல்லைனா காஃபி சாப்பிடுவோங்க. அதுக்கு பதிலாக நல்ல புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஹெல்த்தியான ட்ரிங்க் அதை சாப்பிட்டுட்டு வந்தால் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அந்த ஹெல்த்தியான ட்ரிங்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹெல்த்தியான ட்ரிங்க் செய்கிறதுக்காக நான் ஒரு லெமன் எடுத்துருக்கேங்க. நல்ல பெரிய லெமனாக எடுத்துக்கோங்க. இதை துருவுறதுக்காக நான் கிரேட்டர் எடுத்திருக்கேன். கேரட்லாம் துருவக்கூடிய கிரேட்டர் தான் இது. அது துருவி விடுறதுக்காக பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த லெமனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த தோலை மட்டும் தான் நம்ம துருவி எடுக்கணும். இந்த நீங்கள் பெரிய ஹோல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன ஹோல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெரிய ஹோல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். லெமனை நான் கிரேட்டரில் வச்சு துருவிட்டேங்க. பாருங்கள், துருவி எடுத்ததுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய லெமன் இப்படி தான் இருக்குது. நமக்கு தோல் மட்டும்தான் தேவை. இது நமக்கு வேறு எதாவது சமையலுக்கு நம்ம எதாவது பயன்படுத்திக்கலாம். இந்த தோலை நம்ம அப்படியே ஓரம் கட்டி விட்டுடலாம். இந்த கிரேட்டர்லேயே நம்ம இஞ்சியை துருவி எடுத்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு நான் இஞ்சி தோல் சீவிட்டு எடுத்துருக்கேங்க. சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம துருவிக்கலாம். இஞ்சியை நான் துருவி எடுத்துட்டேங்க. நல்லா நைஸாக துருவ வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இந்த 2 பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறோம். பேனில் நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் சேர்த்துருக்கேன். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. நம்ம துருவி வச்ச எலுமிச்சம்பழத்தோல், இஞ்சி ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 10 புதினா இலை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ இலை, நீங்கள் என்ன டீ இலை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டீயை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லைன்னா நீங்கள் டீ இலை சேர்க்க வேண்டாம், மற்ற பொருட்களை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கொதிக்கணும். 1.5 கிளாஸ் 1 கிளாஸாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம வேலை செஞ்சுட்டு உடல் சோர்வாக இருக்கும் பொழுது இந்த ட்ரிங்கை ரெடி பண்ணி குடித்தா நல்லா புத்துணர்ச்சியாக இருக்குங்க. உடல் சோர்வுலாம் நீங்கி நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ட்ரிங்கை ரெடி பண்ணி குடிக்கலாம். டீ இலை வேண்டாம்னா நீங்கள் டீ இலை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற பொருட்களை மட்டும் சேர்த்து கூட நீங்கள் ரெடி பண்ணி குடிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சிடும். தேவையற்ற கொழுப்புகள்லாம் கரைச்சிட்டு அஜீரண கோளாறுகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சிடும். நம்ம சேர்த்துருக்கிற அந்த எலுமிச்சம்பழம் தோல் பார்த்திங்கன்னா தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சில பேர் குண்டாக இருக்கிறோம், தொப்பை பெருசாக இருக்குது, அந்த மாதிரி நினைக்கிறவங்களாம் இந்த ட்ரிங்கை பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா சுண்டி வந்துடும். நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோங்க. பாருங்கள், இப்போ நல்லா சுண்டிடுச்சு. 1 கிளாஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா குறைஞ்சிடுச்சு. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டுறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் கரண்டி போட்டு வச்சுருக்கேங்க. அதில் நம்ம வடிகட்டி விட்டுக்கலாம். வடிகட்டினதுக்கு அப்புறமா இதில் தேன் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா தேன் பயன்படுத்துங்க. இல்லைனா நீங்கள் தேன் பயன்படுத்த வேண்டாம். நாட்டு சர்க்கரை இல்லைனா பனை வெல்லம் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். நல்ல சுத்தமான தேனாக சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதை இப்போ கிளாஸுக்கு மாற்றிட்டு காட்டுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஹெல்த்தியான ட்ரிங்க் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் காலை மாலை டீ காஃபி சாப்பிட்றதுக்கு பதிலாக கூட இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் டீ ரெடி பண்ணுற மாதிரி தான். அதில் எலுமிச்சம்பழ சாறு சேர்ப்போம். இதில் நம்ம இஞ்சி துருவி சேர்த்துருக்கோம். அது இல்லாத புதினா இலைகளையும் சேர்த்துருக்கோம். இதை நீங்கள் சோர்வாக இருக்கும்போது ரெடி பண்ணி சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது எல்லா வயதினரும் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.